forget to subscribe Sky Kids for more exciting content. ஒரு மலைச்சோலைக்கு அருகே மிகவும் சிறிய குடிசையில் தாய் முயலும் தந்தை முயலும் தங்கள் மகளான குட்டி சிந்துவும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஏழ்மைக்கு அடிமையாக இருந்தும் நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் வாழ்ந்தார்கள். தந்தை முயல் தோட்டத்தில் வேலை பார்த்தார். வியர்வையில் நனைந்த உடம்புடன் சாப்பிடுவதற்கு போதுமான அளவிலே வருமானத்தையும் எடுத்து வருவார். தாய் முயல் பழைய கிழிந்த உடைகளுடன் கூடவே காய்கறி விதைத்து பராமரித்தாள். பசிக்காக பசும்பால் இல்லாத போதும் குழந்தைக்கு புல் கிழித்து வேக வைத்த மூலிகைச் சாறு கொடுப்பதுதான் தாயின் வழக்கம். ஆனால் அவர்களது மகளான சிந்து என்ற சிறு முயல் இந்த நிலையை புரிந்து கொள்ளவில்லை. அவள் நண்பர்களைப் போல புதிய பேனாக்கள், விளையாட்டு பொம்மைகள், தொலைபேசிகள் வேண்டும் என சற்றும் சிந்திக்காமல் பெற்றோரிடம் கோரிக்கைகள் வைக்கத் தொடங்கினாள். ஒரு நாள் அவள் தாயிடம் சில பணம் கேட்டாள். ஆனால் தாயிடம் அந்த நாளுக்கான உணவிற்கே பணம் இருக்கவில்லை. சிந்துவுக்கு கோபம் வந்தது. ஆவேசத்துடன், எப்பயுமே உங்களிடம் பணம் இல்லையா என்று கத்தினாள். தந்தை அதை கேட்டதும் மிகவும் துயரமடைந்தார். நம்ம வாழ்க்கை அவ்வளோ சுலபம் இல்ல சிந்து, நீ ஒரு நாள் புரிந்து கொள்வ என்றார். அடுத்த நாள் பள்ளியில் அவளது நண்பர்கள் அனைவரும் தங்கள் பெற்றோர்களிடமிருந்து வாங்கிய புது பொருட்களை சொல்லிக் கொண்டிருந்தனர். சிந்துவுக்கு எதுவும் இல்லாததால் நெருக்கடிக்கு உள்ளானாள். வெட்கப்பட்டு கோவ முகத்துடன் தாய் தந்தையரை ஏசுவதற்காக வீட்டிற்கு வந்தாள். அன்று மாலை தாயும் தந்தையும் இரவு உணவுக்காக ஏதும் செய்யாமல் தோட்ட முதலாளியின் வேலைகளை இருவரும் கடினமாக செய்வதை பார்த்தபோது அவளின் மனம் உருகியது. தந்தையின் முகமோ வாடியதாகவும் தாயின் கை விரல்கள் காய்ந்து போனதையும் அவதானித்தாள். அவள் உடனே ஓடி சென்று கவலையில் அழுது தாய் தந்தையின் முன்னிலையில் கண்ணீர் வடித்து ஒருவராக மன்னிப்பு கேட்டாள். அம்மா, அப்பா, நான் தவறு செய்தேன். உங்கள் உழைப்பை புரிந்து கொள்ளாம தவறாக நடந்து கொண்டேன். இனி உங்கள் சொல் கேட்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கவலையுடன் கேட்டாள். தாய் முயலும் தந்தை முயலும் அவளை அணைத்துக் கொண்டு, உனக்கு உண்மை புரிந்தது நமக்கு மிகப்பெரிய பரிசு அன்னேது என்றார்கள். அன்றிலிருந்து சிந்து மிகவும் நிதானமாக நன்றியுடன் பெற்றோரின் நிலையை புரிந்தவாறு வாழ ஆரம்பித்தாள். இந்த கதை ஒரு சிறுவனின் மற்றும் சிறுமியின் அறிவு வளர்ச்சி, பெற்றோர் உழைப்பை உணர்ந்த பின் நிகழும் மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. அது ஒவ்வொரு குழந்தையும் வாழ்க்கையின் உண்மைகளை உணர வேண்டும் என்பதையும், பெற்றோர்களின் தியாகத்தை மதிக்க வேண்டும் என்பதையும் நன்றாக சொல்லிக் கொடுக்கிறது.